விஷாலுக்கு என்ன ஆச்சு? உடல்நிலை பத்தி பரவர வதந்தி வெளியாச்சு மருத்துவ அறிக்கை. சென்னையில நடந்த மதகஜராஜா செய்தியாளர்கள் சந்திப்பப்போ கை நடுங்கியபடியும், குரல் நடுங்கினபடியும் பேசியிருந்தாரு விஷால். இந்த வீடியோ இணையத்துல காட்டு தீ மாரி பரவுனதுக்கு அப்புறமா நெறைய பேரு இணையத்துல விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வரக்கூடிய நிலையில விஷாலோட உடல்நிலை பத்தின மருத்துவ அறிக்கை வெளியாகி இருக்கு. சுந்தர் சி இயக்கத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி உருவான படம் தான் மதகஜராஜா. விஷால், வரலட்சுமி, அஞ்சலி, சந்தானம், சோனு சூட் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருந்தாரு. ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம் தயாரிச்ச இந்த படம் பலவிதமான பிரச்சனைகள் காரணமா வெளியாகாம இருந்துச்சு. பல தடவை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டப்பவும் கூட படம் வெளியாகாத நிலையில பொங்கல் பண்டிகையொட்டி இந்த படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட விஷால் பார்க்கறதுக்கே ரொம்பவும் சோர்வோட கண்கள் எல்லாம் சிவந்தபடி இருந்தாரு. கையில மைக்க பிடிச்சு அவரால பேசக்கூட முடியல. கை நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட குரலும் நடுங்குச்சு. இத பார்த்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி, "உட்கார்ந்து பேசலாம் சார்" அப்படின்னு அவர உட்கார வச்சுட்டு, விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல். படத்தோட விளம்பரத்துக்காக காய்ச்சலையும் பொருட்படுத்தாம வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இணையத்துல விஷால் கை நடுக்கத்தோட பேசக்கூடிய வீடியோ காட்டு தீ மாரி பரவுச்சு. இது பத்தி பேசின பத்திரிகையாளர் ஷேகுவாரா, "காய்ச்சல் வந்தா ஏன் கை நடுங்க வேணும்? காய்ச்சல் இருக்கும்போது எதுக்கு நிகழ்ச்சிக்கு வரணும்?" அப்படின்னு விமர்சனத்த வச்சாரு. இப்படி நெறைய பேரு பலவிதமான கருத்துக்கள சொல்லி வரக்கூடிய நிலையில, அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து விஷால் உடல்நிலை பத்தின அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல நடிகர் விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கிறதாவும், அவர் முழுமையான படுக்கையில ஓய்வுல இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இத பார்த்ததுக்கு பின்னாடி விஷாலோட விசுவாசிகள் 12 வருஷத்துக்கு பின்னாடி படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் விஷால் அந்த நிலையிலயும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அதுக்கு அவர பத்தி தப்பு தப்பா செய்திகள் வெளிவரத பார்க்கும்போது வருத்தம் அளிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஷால் பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க.